வணக்கம் நண்பா, இது நம்மளோட டாப் ரெடிஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஸ் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்கெல்லாம் போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ரெடிஸ் இதுதான். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 3 பேத்தில் யார் ஏலியன் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். இந்த 3 குழந்தைகளில் யார் ஏலியன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 3 குழந்தைகளில் யார் ஏலியன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 3 குழந்தைகளில் யார் ஏலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்க இந்த குழந்தை தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 2 குழந்தைகள் வச்சிருக்க உணவை பாருங்கள், சாதாரண மனிதனுடைய உணவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏல இருக்க குழந்தை வச்சிருக்க உணவை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த குழந்தை தான் இதில் ஏலியன். இந்த ஆன்சரே நீங்களும் இப்போ நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற ரெடிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் என்னை சாப்பிட வாங்குகிறார்கள், ஆனால் என்னை ஒருபோதும் சாப்பிட மாட்டார்கள். நான் யார்? இதுதான் உங்களுக்கான ரெடில்ஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மக்கள் என்னை சாப்பிட வாங்குவார்கள், ஆனால் என்னை ஒருபோதும் சாப்பிட மாட்டார்கள். நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை தான். வாழை இலையை நம்ம சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவோம், ஆனால் வாழை இலையை நம்ம சாப்பிட மாட்டோம். இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெடிஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டியில் 10 மீன்கள் இருக்குது. 2 மீன்கள் பார்த்தீங்கன்னா மூழ்கிருச்சு, 4 மீன்கள் பார்த்தீங்கன்னா நீந்திட்டு இருக்கு, 3 மீன்கள் பார்த்தீங்கன்னா இறந்த நிலையில் இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை மீன்கள் உள்ளதுங்கிறது தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்பர் 2 அப்படின்னு போட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா 2 மீன்கள் மூழ்கி இருக்கு, 4 மீன்கள் நீந்திட்டு இருக்கு, 3 மீன்கள் இறந்த நிலை இருக்கு. 2 + 4 + 3 மொத்தமாக 9. இதுதான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெடிஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் இதுதான். இந்த பிக்சரை நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கதவுகள் இருக்குது. இந்த 3 கதவுகளுக்கு உள்ள 3 பல்புகள் இருக்குது. இந்த பல்புகளுக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளிப்பகுதியில் இருக்குது, ஆனால் இடம் மாறி இருக்குது. இந்த 3 பல்புகளுக்கான சரியான சுவிட்ச் எது அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கதவை திறந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இந்த பல்புகளுக்கான சரியான சுவிட்சை கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான நேரமானது இதை ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும். அப்படி உள்ளே போகும்பொழுது அந்த பல்பை தொட்டு பார்த்தீங்கன்னா பல்பு ஹீட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு எந்த பல்புக்கு எந்த சுவிட்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெடிஸ்ங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரெடிஸ் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்டயோ 5 லிட்டர் மற்றும் 3 லிட்டர் கேன் தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் உங்ககிட்ட 4 லிட்டர் தண்ணி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அந்த 4 லிட்டர் தண்ணியை சரியாக அளந்து ஊற்றணும். உங்ககிட்ட இருக்கிறதோ 5 லிட்டர் மற்றும் 3 லிட்டர் கேன் தான்.
இந்த 5 லிட்டர் 3 லிட்டர் கேனை பயன்படுத்தி எப்படி சரியான அந்த 4 லிட்டர் தண்ணியை அளந்து ஊற்றுறது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதில் முக்கியமான ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணால் பிடிச்சிக்கலாம் அந்த டேங்க்லேருந்து, ஆனால் சரியாக 4 லிட்டர் தான் அளந்து அவருக்கு ஊற்றணும். முக்கியமான இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றக்கூடாது. எப்படி அந்த 4 லிட்டர் தண்ணியை சரியாக அளந்து ஊற்றுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இதோட ஆன்சரை எங்களோட அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ பற்றி எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஸ் வீடியோ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாவிலேயே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெடிஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.